வணக்கம் உறவுகளே, இது நமது வளம் வலையொலிங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடைபெறுங்க. இது வெள்ளிக்கிழமை சந்தை. நம்ம சந்தைக்கு வந்தோடனே இந்த ஆடை தான் பார்த்தோம். இந்த ஆடு எப்போவுமே நம்ம தான் வாங்குவோம். ஆனால் இன்றைக்கி வேறு கை மாறிடுச்சுங்க. 12,500க்கு முடிஞ்சிருக்குங்க. ஆமாங்க, இந்த ஆடும் பாருங்கள், இவரும் நமக்கு தெரிஞ்சவர் தான். 2 பேரும் ஒன்று போல தான் வருவாங்க. பக்கத்தில் போட்டிருப்பாங்க. இவர் குட்டியை நம்ம எப்போவுமே வாங்குவோம். நமக்கு கஷ்டமாக கொடுத்துருவார். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஏற்றி சொன்னதுனால 13,800 சொன்னார். ஆனால் நம்ம பக்கத்தில் இருந்தவங்க வேண்டான்ட்டாங்க, கூட வந்தவங்க. அது இந்த குட்டியெல்லாம் எட்டயபுரம் பொட்டு குட்டிங்க. ஜோடி 15 ரூபா விலை பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் விலை தீரலைங்க. ஆமாங்க, இது புருவ குட்டிங்க. இது ஜோடி 13 ரூபா வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 12க்கு கேட்டு பார்த்தாங்க. ஆனால் குட்டிகள் நல்ல தரமான குட்டி, ஒரிஜினல் ப்ரீடுங்க. ஆமாங்க, ஒரிஜினல் பொட்டு குட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ தெளிவுங்க. இதுவும் பாருங்கள், நல்ல குட்டி தாங்க. இதுவும் 12,500 அந்த தரத்துலலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வேறு கைக்கு தான் தீர்ந்துச்சுங்க, நம்ம வாங்கலை. குட்டிகள் தரமான குட்டிகளுங்க. எல்லாம் நம்ம தான் முடிச்சு விட்டோங்க. பாருங்கள், எல்லாமே சூப்பர் குட்டிகள். ஆமாம், 12,200க்கே முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து வந்த குட்டிகள் ஒரு 12,300, 12,500 இந்த மாதிரி தாங்க இன்றைக்கி முடிஞ்சிச்சு. அந்த கஸ்டமர் நல்ல சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க. ஏன் அப்படின்னா, இப்படி குறைய எல்லா நேரத்துலையும் கிடைக்காதுங்க. மேக்ஸிமம் 12,500, 12,800, 13, 14 அப்படி போயிருங்க. விலை இதுக்கு முன்னால் இருந்த வாரங்கள்லாம் அதிகமாக தாங்க இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து கிடச்சிச்சிங்க. டக்குன்னு முடிக்கணுங்க. நல்ல வியாபாரிகள் பார்த்து எப்போவுமே வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைவாங்க. நம்ம போனாலே ஆடுகளம்னா நம்ம போனாலேவும் எப்போவுமே மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு கமிஷனும் வாங்காமல் இது பண்ணுறதுனால தாங்க. ஆமாம், ஆட்டு வியாபாரிட்ட ஒரு கமிஷனுக்கு வர்றவங்கள்ட்ட கமிஷன் அப்படிலாம் கிடையாதுங்க. 2 பேர்த்தில் ஒரு ஆள் நம்ம மெயினாக வர்ற கஸ்டமர்கிட்ட தான் கேட்போம். நம்ம அதிகமாக அவங்கள்ட்ட லாபம் அடிக்கணும் அப்படின்னு மாட்டாங்க. அவங்களும் பண்ணல சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சி தாங்க நம்ம அப்படி பண்ணுறோம். ஏன்னா வியாபாரத்தில் எல்லாருமே பொருளாதாரத்தில் நல்லா வரணும்னு சொல்லிட்டு தான் எப்போவுமே நம்ம இந்த வியாபாரத்தை கையில் எடுத்து நிறைய பேர் ஆசைக்கு விரும்பி எல்லாமே. ஆனால் அவங்க மன நோகிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நிறைய அழைச்சி பேசுகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய நாங்கள் ஏமாந்துட்டோம், 12,300க்கு முடியும் சொல்கிறாங்க. அதெல்லாம் மனக்கும்போது நமக்கு ஜாதி இருக்குது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணி தரோம். ஆனால் பண்ண வளர்ப்புக்கு தரமாக இருக்கும். எப்பயாவது ஆடுகள் வாங்க, ஆனால் மேக்ஸிமம் அதை விட நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. ஆமாம், வெள்ளாடெல்லாம் நம்ம கோயம்புத்தூருக்கு 5 ஆடுகாண்டி நம்ம கஸ்டமர் வந்தாங்க. அவங்களுக்கு நான் குட்டியை காட்டணுன்னா அதே குட்டியை 13க்கு வாங்கி கொடுத்தேன். ஆனால் அது சந்தை மதிப்புக்கு 15 ரூபா வரைக்கும் போகுங்க ஜோடி. ஆனால் நம்ம வாங்கி கொடுத்தோம். பாருங்கள், இந்த கிடா குட்டியெல்லாம் சூப்பர் குட்டிங்க, தெளிவாக இருக்குது. 2 குட்டி 15, 30 ரூபா சொன்னாங்கங்க. பாருங்கள், இந்த பொட்டுக்குட்டி ஒரு கிடாய் 24,000 சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா விலை சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட நிறைய இந்த சொன்ன கஸ்டமர்ஸ், அதாவது சப்ஸ்கிரைபர் சொன்னதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கேங்க. அவ்வளோதாங்க. ஏன்னா நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது தெரியணும் அப்படிங்கக்காண்டி தாங்க சொல்கிறோம். ஏன்னா விலைகளை பார்த்து நம்ம கரெக்டாக சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கோம். அதை நீங்கள் பார்த்து எப்போவுமே எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வாரமும் என்ன விலை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் இந்த வாரத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, இதுக்கு முன்னால் உள்ள வாரம் வீடியோகளையும் பார்த்தீங்கன்னா தான் இந்த வாரத்தில் இப்போ எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது தெரியும். இந்த குட்டி 2ம் பாருங்கள், சூப்பர் குட்டி, நாட்டுக்குட்டி தாங்க. இதெல்லாம் ஒரு குட்டி 10 ரூபா கரையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 10 ரூபா போகாது, நம்ம ஒரு 8 ரூபா வரைக்கும் கேட்டு பார்க்கலாம். அந்தளவுக்கு தீருங்க. பாருங்கள், இதுவும் நல்ல குட்டி தாங்க, நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி. கிடா குட்டிகளை சூப்பர் குட்டியாக இருக்குது. ஒரு குட்டி 12 ரூபா கரையும், அந்த வரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு 8, 9 அந்த தரத்தில் வாங்கலாம். ஆமாம், அப்போனா தாங்க நமக்கு லாபம் இருக்கும். கெடா குட்டிகள்லாம் வாங்கி கறிக்கடை வச்சுருக்கவங்களும் ஜெயிக்க முடியாதுங்க. பாருங்கள், குட்டிகள்லாம் சூப்பர் குட்டிங்க, நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற ஜாதி குட்டிகள் சூப்பராக இருக்குது. எல்லாம் ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கறி குட்டிங்க. ஆமாம், கறி குட்டிகள் நிறைய இன்றைக்கி வரல. ஆனால் ஒன்று கொஞ்சம் வந்துச்சு. ஆமாம், பாருங்கள், இதெல்லாம் கறி குட்டி. ஜோடி 22 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வளர்ப்புக்கேற்ற பொட்டு கடாயிங்க. பாருங்கள், சூப்பர் குட்டி தான்.
இதெல்லாம் ஒரு குட்டி ஒன்று 9 ரூபா கரையான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. 9 ரூபா வாங்கி இதில் லாபம்லாம் பெருசாக அடைய முடியாதுங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த ஆடுகள்லாம் ஒன்று 12 ரூபா 13 ரூபா கரையான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தீரலைங்க. இந்த குட்டியெல்லாம் ஜோடி 14 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், கொஞ்சம் காரும் கிடக்குங்க. நம்ம எப்பவுமே குட்டியை பார்த்தாங்க வாங்கணும். நம்ம சொந்தமாக ஆடு வச்சுருக்கோங்க. நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுறதே ஆடு, ஏன்னா வீட்டிலலாம் பண்ண முடியாதுங்க, அந்தளவுக்கு கஷ்டம் இருக்குது. அதனால் வெளியே வந்து ஆடு மேய்க்கும் போதோ மற்ற நேரங்களில் தான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். நம்ம சொந்த அனுபவத்தில் தாங்க இவ்வளோ ஆடுகள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய ஆடுகள் வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். கிடைகளுக்கும் போய் நேரடியாக வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பண்ணையில் சக்ஸஸ் ஆகணும், நாளைக்கு நம்மளை தேடி வரணும் அப்படின்னா நம்ம வந்து நம்பிக்கையாக இருக்கணுங்க. அதாங்க ரொம்ப முக்கியம். கிட்டாய் பாருங்கள், தரமான கிட்டாய் 30 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டாய் ஆட்டுக்கு நல்ல கிட்டாய்ங்க. இதுவும் பாருங்கள், நல்ல குட்டி, சாதி ஒரிஜினல் ஜாதி. இதெல்லாம் கிடாய் பாருங்கள், 22 ரூபா ஜோடி அந்த இதுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஒரு குட்டி ஒன்று 10 ரூபா 20 ரூபா வரைக்கும் கேட்டு பார்க்கலாம். குட்டி நல்ல குட்டி தான். நீங்கள் பக்ரீத்து வளர்க்குறவங்க நல்லா எடை போடும். ஆமாம், நீங்கள் அப்படியே செட் பண்ண தான் செய்யணும். இதெல்லாம் பாருங்கள், குட்டிகள் தரமான ஒரிஜினல் கொடியாடுங்க. பாருங்கள், நீட்டு போக்கெல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் வளர்த்தாலும் நல்ல லாபம் தருங்க. நீங்கள் ஒவ்வொரு ரேட்டு 12 13 15 அந்த தரத்தில் தாங்க குட்டிகள் நிறையா வந்துச்சு. பெரிய கடாய்கள் ஒன்றும் வரல. வெள்ளாட்டு கடாயெல்லாம் நாளைக்கு தான் வரும். ஆமாம், சனிக்கிழமை சந்தைக்கு தான் வரும். இதெல்லாம் பாருங்கள், இந்த ஆடு நல்லா குட்டிங்க, 22 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. 2 குட்டி ஆடு நல்லா தராங்க, ஒரிஜினல் தரம். நல்ல நெட்டு உயரம் எல்லாமே பார்த்தாங்க வாங்கினோம். ஆமாம், ஆனால் பல்லு சேர்ந்துருச்சு. இதெல்லாம் பாருங்கள், கொடியாடு குட்டி தான். குட்டி ஒன்று 7 500 8 அந்த 10 அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தரமும் இருக்குது. எல்லா குட்டியும் வீடியோவில் வந்து தெளிவாகவே இருக்காதுங்க. ஒவ்வொரு குட்டிகள் வந்து வித்தியாசம் இருக்கும். கரெக்டாக பார்த்து மதிக்கலாம் முடியாதுங்க. கேமராவில் பார்த்தே எல்லா குட்டியும் மதிச்சிட முடியாதுங்க. ஆடுகளுங்க பாருங்கள், வளர்ப்புக்கேற்ற ஆடுகள் தான். இந்த குட்டி பாருங்கள், இதெல்லாம் 3 ரூபா கரைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரிஜினல் பொட்டு. ஆமாம், 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு தீந்துச்சுங்க. ஆமாம், இந்த வாங்கிட்டு போகிறாரு பாருங்க. இந்த ஆடுகள்லாம் தீந்துருச்சுங்க. யாருக்கு தீந்துச்சுன்னு தெரியல, ஆனால் வண்டியில் ஏற்றிருந்தாங்க. நம்ம பார்த்து அதை பதிவு பண்ணுறாங்க. சரியான கடாய்ங்க, நல்ல தரமான கடாய். 20 கிலோ தாராளமாக இருக்கும். ஆமாம், 50 ரூபாய்க்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க மொத்தமாக. விலை சொல்லுவாங்கங்க எப்போவுமே, ஏன்னா புதுசாக தெரியாதவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விலை சொல்லுவாங்க. நம்ம மதித்து வாங்க தெரிஞ்சோம்னா ஜெயிச்சிடலாங்க. எப்போவுமே லாபம் இருக்கத்தாங்க செய்யும். இது கடாய் குடித்தாங்க, காய் அடித்தது கன்னி கடாய். இது ஒரு 15 17 வரைக்கும் கேட்டு பார்க்கலாம். 18னா முடிச்சிடலாம். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் உங்களுக்கு லாபம் இருக்காதுங்க. நல்ல தரமான கடாய்ங்க, 30 ரூபா சொன்னாங்க. இது மதுரையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், பாருங்கள், சூப்பர் கடாய். நல்லா திமிருதுங்க, பயங்கரமாக திமிருது. கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பர் குட்டி, ஆனால் தெளிவாக வளர்த்துருக்காங்க. ஆனால் உயரம் நெட்டு உயரம்லாம் இல்லை. இந்த 5 குட்டியுமேவும் உங்களுக்கு 10,000 ரூபா சொன்னாங்க. ஒரு குட்டி ஒன்று 2000 ரூபா சொன்னாங்க. எப்போவுமே இவர் கொண்டு வருவார். ஆனால் இதெல்லாம் 600 700 தாங்க, அதுக்கு மேலாம் வாங்கக்கூடாது. ஒன்றுதான் இது 1000 ரூபா தான் வளர்ப்பு குட்டி. அதுவும் அந்த பால் குடிக்க குட்டியில் 1000 ரூபாய்க்கு மேலே என்றைக்குமேவும் யாரும் வாங்காதீங்க. ஆமாம், ஆசைக்கு நிறைய பேர் காசு கொடுத்து வாங்குவாங்க. அது 1000 ரூபா தாங்க. நம்மளே கடையில் வந்து வாங்குவாங்க விரும்பி. பால் குடிக்க குட்டியெல்லாம் 1000 ரூபா தாங்க கொடுப்போம். அதுக்கு மேலே நம்ம விலை சொல்ல மாட்டாங்க. நல்ல தரமான கடாய்ங்க. ஆமாம்,
20 ரூபா சொன்னாங்க. இது வளர்ப்புக்கு ஏற்ற ஆடுகளுங்க. ஜோடி 15 ரூபா. அதை வாங்கினா நமக்கு இருக்கும். அவங்க வந்து ஆனால் 18 ரூபா சொன்னாங்க. நம்ம 15 ரூபா கிரயத்துக்கு வாங்கினோம்னா நல்ல குட்டிங்க. தரமும் உங்களுக்கு தெளிவாக இருக்குது குட்டி. அந்தளவுக்கு தாங்க கொடுத்து வாங்கணும். நம்ம மேக்ஸிமம் கொஞ்சம் பொறுமை அவசியம். இது பாருங்கள், நல்ல நெட்டு உயரம், நல்ல தரமான குட்டிங்க. ஆமாங்க, 15 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 14 முடிஞ்சிடுங்க குட்டிகள். இதெல்லாம் வளர்ப்புக்கு பெட்டை ஆடுகளுங்க. பாருங்கள் ஆடுகள்லாம். ஆனால் மொத்தமாக ஒரு ஆள் ஏற்றிட்டு போனாங்க. அது யார் ஏற்றினாங்க தெரியல. இது பெட்டை ஆடு தாங்க, ஒரிஜினல் கொடி ஆடு தாங்க. கடா குட்டியும் இருக்குங்க. சூப்பர் குட்டி. ஒரு குட்டி ஒன்று 15 ரூபா கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரிஜினாலிட்டி வந்து எப்படின்னாங்க, எப்போவுமே அதிகமான கொடியாடுகள் வந்து அந்த பகுதியில் இல்லைங்க. உண்மையை சொல்லணும்னா நிறைய பேர் கட்டத்தரமான குட்டிகளை கொடுத்து அது உயரத்தை, ஆனால் ஒரிஜினலான ஆடை காட்டி இதை கொடுத்து ஏமாற்றிடுறாங்க. நம்மக்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படி தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. மொத்த ஆடுகளும் கொடுத்தாங்க, அதை விற்று எப்படியாச்சும் கொடுங்க அப்படின்னு. ஆனால் அவங்க 6300க்கு வாங்கினாங்க அந்த தரத்தில் கூட. ஆனால் அன்றைக்கி அது விலை போக மாட்டேங்குங்க. அதனால் கவனம் வந்து ரொம்ப முக்கியங்க. எப்போவுமே ஏமாந்துடக்கூடாது. ஒரிஜினல் கொடியாடுன்னு யாரும் சொன்னாங்கன்னா நம்பி வாங்காதீங்க. அது ஒன்று தாயாடாக கூட வாங்கிடுங்க. அது பெரிய ஆடாக இருந்தால் இப்போ ஆடை வாங்கி அதில் என்ன பெருக்கம் பண்ணுங்க. இல்லைனா குட்டி நல்லா உயரமாக ஒரு 10 ரூபாய்க்கு 8 ரூபா 9 ரூபா அப்படி எடுக்க மாதிரி பாருங்கள். அப்போ தான் நெட்டு உயரம் தெரியும். இது வளர்ப்புக்கேற்ற ஆடுகள் பாருங்கள். கொஞ்சம் காரும் கிடக்கு. உயிரடைக்கு 13 இருக்குது.